ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். விக்கிரவாண்டி முதல் மாநாடு, மதுரை மாநாடு, 2வது மாநாடு இல்லையா? இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்க. 30 பேர் கிட்ட உயிர், இன்னும் பல பேர் விசிறு போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கேட்க சம்பவம் பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் விக்கிரவாண்டியில் நடக்கும்போது ஒரு விசிறு தான் போச்சு. ஆனால் அந்த ட்ரெயின் அந்த ஒரு இதில், ஆனால் இந்த விசிறு மட்டும் 30 பேர்கிட்ட போகுதுன்னா அது ஆச்சரியமான விஷயம், அது நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் இது கண்டிப்பாக விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இது நமக்கு தெரியாத தீய சித்திகள் படிக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. தயவுசெய்து விஜய் அவர்கள் மேல் சந்தப்படாதீங்க. விஜய் அவர்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர். இவரை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இவருடைய பழைய கிறிஸ்டியன்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். எத்தனை பேருக்கு எத்தனை காவிரி பிரச்சனை, எத்தனையோ இலங்கை தமிழர்களை அவர் மீட்டெடுத்த பிரச்சனைகள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ திடீர்னு வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்தோன்னா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காமல் போகுதுன்னா என்னங்க? அப்படி என்னங்க பிரச்சனை? ஏன் பிடிக்கலை? அது நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் சமயத்தில் ஒரு வீடியோ பார்த்து இத்தனை பேர் உசுறு போகும்போது அதில் ஒரு குழந்தை ஒன்று உசுறு போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைய தூக்கி வச்சுருந்த அந்த தாயோட, அதாவது அந்த குழந்தைய தூக்கி வச்ச தாய், அந்த குழந்தையோட தாய் இல்லை, அவங்களோட தம்பி அண்ணன் ஏதோ சொன்னாங்க பார்த்துக்காங்க. அவங்களோட குழந்தை, அந்த குழந்தையும் விசில் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனைப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன், இது நம்மளை அறியாமல் நடந்த சம்பவம். ஆனால் இருந்தாலும் இது ஒரு பக்கம் கூட்ட நெரிசல், அந்த இடம் சின்ன இடம் தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம கரூர் போனதில்லை, ஆனால் அந்த இடம் ரொம்ப சின்ன இடம் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பும் அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து போலீஸ் காப்பு அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு என்னமோ இல்லை, டவுட் இருக்குது 100%. ஏன்னா நான் யூகிச்சு ஆலோசனை பண்ணுறது எதுவுமே எனக்கு தப்பாக இருக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரொம்ப நல்லவன் கிடையாது, நானும் ரொம்ப பொறுக்கி அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம் அப்படி நினச்சிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்காங்க. எப்படி நினைக்குமோ அப்படி எடுத்துக்காங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நான் குடித்தா ரொம்ப வேறு மாதிரி, எனக்கு குடிக்கலன்னா ரொம்ப நல்லவன் அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் என்னை பற்றி பெருமைப்படுத்துறதில்லை, என்னை தாழ்த்துனதில்லை. நான் ஒரு சாதாரண உள்ள தான் போவேன். அப்படி தான் என்னோட இது. ஆனால் மற்றவங்க சொல்கிறது எப்படி நான் காற்றுல எடுத்துக்க மாட்டேன். ஆனால் கடவுளே, தளபதி விஜயா தான் அவங்களும் சொல்கிறேன், அண்ணே ஒரு மாநாடு நடத்தும்போது ஒரு போலீஸ்காரங்க, அதிக போலீஸ்காரங்களை நீங்கள் கூப்பிடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. நம்மளை நம்பி அத்தனை மக்கள் வரும்போது அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் அதுக்கு வருவீங்க. இது உண்மையாக பொய்யான்றது தெரில. ஆனால் என் கண்ணை வச்சு யூகிச்சு பார்க்கும்போது 30 பேருங்கும்போது என்னால் நம்ப முடியாது. அது கண்டிப்பாக இது வேணுக்குன்னு பண்ணுற சரியாக தான் இருக்குன்ற என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மக்களை நான் சொல்கிறேன், நீங்கள் விஜய்க்கு நீங்கள் ஆறுதல் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி ஒருத்தர் 2 கோடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவன் பணத்துக்காக இப்படி பண்ணுறான், அது இவ்வளோ பைசா இருக்குது, அவன்கிட்ட இவ்வளோ வரி இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியாமல் ஏது பண்ண முடியாமல் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அதை 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். ஏன் கையில் ஃபோன் இருக்கா இல்லையா, டிவி இருக்கா இல்லையா? டிவி இருக்குன்னா நம்ம நினச்ச மாதிரி போட்டு பார்க்க முடியாது. ஃபோன் இருக்கு இல்லையா, யூடியூப்பில் பாருங்கள், நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நன்மைகள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன் இதெல்லாம் தெரியலையா? விஜயை பிடிக்கலன்னா அதுக்கு காரணம் ஒரு சில பேர் பொறாமை தாங்க, அவ்வளோதான். ஒரு சில பேரோட பொறாமை. அதனால் தயவுசெய்து மக்களே, நீங்கள் அதை பற்றி எதுவும் நீங்கள் கண்டுபிடாதீங்க. ஆனால் அத்தனை பேர் உசுர்களுக்கு நான் ஆழ்ந்த இறங்குகள் நான் தெரிவித்து கொடுக்கிறேன். நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. விஜய் சார் எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியுமா? ரசிகன் இல்லை, தளபதிக்கும் ரசிகன் இல்லை, அஜித்துக்கும் ரசிகன், கேப்டன் அவர்களுக்கும் ரசிகன் இல்லை, லாரன்ஸ் ரசிகன், விக்ரம் அவர்களுக்கும் ரசிகன் இல்லை, ஹன்சிகா அவர்களும் ரசிகன் இல்லை. இவர்கள் அத்தனை பேருமே மனப்பான்மை உடையவர்கள். இவர்கள்லாம் அநாத குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. விஜயை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அநாத குழந்தை தத்தெடுத்து வளர்க்கலை. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இவர் செஞ்சுட்டு வராரு. இதுதான் விஜயோட நோக்கம். அதனால தான் இவரோட உதவியை செய்கிறத இந்த மனப்பான்மை நோக்கி தான் நான் அவரோட என்னோட அடனாக நான் ஏற்றுப்பேன். அவரோட சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். நான் யாரையும் ஒதுக்குறதும் கிடையாது. அதனால் யாரையும் குறை சொல்லுங்க. முதல்ல மனுஷனாகிய நீங்கள், மனுஷியாக இருக்கிற நீங்கள் முதல்ல முழு %, 100% நம்பிக்கை வைங்க. நான் அவன் ரசிகன், நான் இவனுக்கு போட மாட்டேன்
அந்த கெட்டான எண்ணம் வேண்டாம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துக்கிட்டு கேப்டன் அவர் விஜயகாந்த் பார்த்தீங்களா, எவனும் ஓட்டு போடல. அவர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஐயோ அவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், ஐயோ என் தெய்வமே என் சாமியே சொன்ன நியாயமாங்க. அதே மாதிரி இவரும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஐயோ அப்படி அப்படி பண்ண நடக்கக்கூடிய காரியம் இல்லை. யாருக்குமே அரசியல் வந்து நிரந்தரம் கிடையாது. யாருக்காக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு 5 வருஷம் தான் அரசியல். அதனால் மக்களே நீங்கள் சிந்திச்சு பண்ணுங்கள். என்னோடய ஓட்டு வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தான். நான் அவருக்கு கண்டிப்பாக நான் ஆறுதலாக இருப்பேன். என்னோடய ஒய்ஃபோட ஓட்டுக்கும் விஜய்க்கு தான். அவளுக்கும் அது ஆறுதலாக இருப்பாள். என்னோடய ஃபேமிலிக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நம்மளுக்கு அதை கட்டாயப்படுத்துகிற விஷயம் இல்லை. நான் கட்டாயப்படுத்த விரும்ப மாட்டேன். அவங்க நம்பிக்கை வச்சா அது நடக்கட்டும் அப்படின்னு தான் என் ஃபேமிலியில் சொல்லுவேன். நான் என் ஃபேமிலியில் ஒருக்க சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தடவை தான் ஓட்டு பாருங்களேன், ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். இப்போ தானே வர அவர் பல வருஷமாக இருந்தாரா இல்லையே, இப்போ தானே வராரு. ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்களேன், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் சரியில்லைட்டா அடுத்த ஆட்சி அடுத்த ஆளுக்கு நம்ம பார்த்துக்கலாம். வேறு ஓட்டை அடுத்து யாருக்கு போகணும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி தான் என் வீட்டில் சொல்லுவேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதுவும் மைண்டில் குழப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறேன் இல்லையா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பணத்துக்காக எதுவுமே நான் அப்படிமே நான் பண்ணது கிடையாது. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே இந்த டச் ஃபோன் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த டச் ஃபோனில் நான் வந்து ரொம்ப வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ஆனால் அதை இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்லாம் நான் அப்படி அப்லோட் பண்ண மாட்டேன். எனக்கு அப்போ அது தெரியாது. நான் வந்து கேமரா மூலமாக தான் வீடியோ பண்ணி நான் வச்சுட்டு நான் அப்படியே நானும் எனக்கு நானே அப்படி நான் ரசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி என்னோடய பழக்கம். ஆனால் நான் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் சேனல் யூடியூப் சேனல் இது எதுக்காக வச்சுருக்கேன்னா, நான் வந்து பணத்துக்காகவோ இல்லை, எனக்கு பணம் 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 அப்படின்றதுக்காக இல்லை. நான் செய்கிற ஒவ்வொருத்தர்களும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். நான் வந்து இப்போ யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து சுமாராக தான் பண்ணிகிட்ருக்குறேன். ஏன்னா நான் இப்போ வேலைக்கும் போகிறேன். இப்போ நான் என் ஒய்ஃபையும் பார்க்க வேண்டியது இருக்குது, எனக்கு யூடியூப்பையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் சுமாராக போக போக நல்லா கரெக்டாக வந்துட்டுருக்கும். ஆனால் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே ஆசைப்படல. எனக்கு என்ன நம்பிக்கிற என்னுடைய உறவினர்கள், உடன் பார்க்காத உறவினர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுறது என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா இருங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா 100% நம்பிக்கை அவ்வளோதான். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது கூட என்னோடய சகல ஒருத்தரோட அவனை பார்த்தா நான் இதை ஆரம்பித்தேன். அவனை பார்த்தது தான் எனக்கு சின்ன வயசு ஞாபகத்தினால தான் இதை நான் ஆரம்பித்தேன். ஆனால் பணம் அப்படின்றது என் மைண்டில் கிடையாது. அப்படி நான் பணம்ன்றது நினச்சிருந்தேன்னா எனக்கு என்றைக்கே முன்னேறி இருப்பேன். என்னோடய மார்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே மதுரையில் என்னோடய ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான். ஆனால் ஸ்மாரான மார்க் தான், 434 மார்க் தான். அதனால் படிக்க முடியாதா? என்னோடய கை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் நான் இந்த படிப்பெல்லாம் விட்டுட்டேன். அதனால தான் என்னால் எதுவுமே நான் எடுத்துக்கல. இப்போ நான் நினச்சா எடுத்துக்க முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் யாரை நம்புறீங்களா இருந்தாலும் முழு நம்பிக்கை வைங்க. ஒரு சந்தேகமாகவும் ஒரு இதாகவும் நீங்கள் கலந்து நீங்கள் அப்படி யோசனை பண்ணுங்க. வச்சா முழு நம்பிக்கை, நம்பிக்கை இல்லைன்னா முழு நம்பிக்கை இல்லை, அப்படி வச்சுருங்க. சரி, பாய் பாய்.